பாரம்பரிய நம்ம இந்திய உணவுகள்ல பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய்க்குன்னு ஒரு தனி இடமே இருக்குங்க. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துல இருந்தே காரத்துக்காக நிறைய உணவுகள்ல பச்சை மிளகாயை சேர்த்துட்டு இருந்தாங்க. இந்த பச்சை மிளகாயில வெறும் காரம் மட்டும் இருக்கு நம்மளால சொல்ல முடியாதுங்க. நமக்கு தெரியாத பல சத்துக்களும் இதுல அடங்கியிருக்கு. சோ இந்த வீடியோ மூலமா பச்சை மிளகாயில என்ன ஸ்பெஷல் இருக்குன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். பச்சை மிளகாயில நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குங்க. இதனால நம்ம உடலை நல்லா பாதுகாப்பா வச்சிருக்கோம். இது மட்டும் சொல்ல முடியாதுங்க, நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக்கி புற்றுநோய் வராமலையும் தடுக்கும். பச்சை மிளகாயில விட்டமின் சி அதிகமாவே இருக்குங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு மூக்கடைப்புக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம பச்சை மிளகாயை நம்ம உணவுல சேர்த்து வந்தோம்னா இந்த விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை இயற்கையாவே கொடுக்கும். நம்மளோட சருமத்துக்கு விட்டமின் இ சத்து ரொம்பவே முக்கியங்க. அப்படிப்பட்ட விட்டமின் இ பச்சை மிளகாயில நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம காரமான உணவை சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நல்ல சருமம் கிடைக்குமா. குறிப்பா ஆண்களுக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் வர ஆபத்து இருக்கிறதுனால பச்சை மிளகாயை உங்க உணவுல சேர்த்து தாங்க ஆகணும். பச்சை மிளகாயை உணவுல சேர்த்து சாப்பிடும்போது புரோஸ்டேட் புற்றுநோய் வராம இருக்கும்னு ஒரு அறிவியல் ஆராய்ச்சியிலேயே சொல்லியிருக்காங்க. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க அவங்க உணவுல பச்சை மிளகாயை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரத்தத்துல இருக்க சர்க்கரையோட அளவை நல்லா சமநிலையில வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க அவங்களோட டயட் பிளான்ல கண்டிப்பா பச்சை மிளகாயை தாராளமா சேர்த்துக்கலாங்க. ஏன்னா பச்சை மிளகாயில கலோரியே கிடையாது. இது மட்டும் இல்லாம இதுல நார்ச்சத்தும் அதிகமாவே இருக்கு. ஸோ உங்களுக்கு சாப்பிட்ற சாப்பாட்டை சீக்கிரமாவே ஜீரணமாக்கும். நுரையீரல் புற்றுநோய் அபாயம் யாருக்கு அதிகமா ஏற்படும் பாத்தீங்கன்னா புகைப்பிடிக்கிறவங்களுக்கு தாங்க. அவங்க தான் இந்த விஷயத்த கண்டிப்பா கவனிச்சாகணும். ஏன்னா உங்க உணவுல நீங்க பச்சை மிளகாயை அளவுக்கு அதிகமா சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுறதை தடுக்க முடியும். பெண்களுக்கு இரும்புச்சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா அவங்க உணவுல பச்சை மிளகாயை சேர்த்து சாப்பிடும்போது அதுல இருக்க இயற்கையான இரும்புச்சத்து அவங்க உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும்னு சொல்றாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இனிமே உங்க உணவுல பச்சை மிளகாய் காரமா இருக்குன்றதுனால அதை அவாய்ட் பண்ணாம அதிகமா சேர்த்துக்க பாருங்க. ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள ஹெல்த் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன்.